சொல்லுங்க. எத்தனை பேர் லீவ் போட்டாங்க? சரி இருங்க, நான் என்னன்னு கேட்குறேன். என்ன ஹெச்ஆர் ப்ரோ இன்னும் ரொம்ப பரபரப்பா இருக்கீங்களே? ஆமா ப்ரோ, 2 பேர் லீவ் போட்டாங்க. அதை இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே, இன்னைக்கு டாபிக் அதை பத்தி தான். ஒரு ஹெச்ஆரா ஒரு நாள்ல நீங்க ஃபேஸ் பண்ற விஷயங்கள் பத்தி பேசலாம். வாங்க போலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்ல எப்போவுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, பெரும்பாலும் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் இந்த ப்ராப்ளம் நடக்கும். ஸ்டாஃப் இன்ஃபார்ம் பண்ணாமல் லீவ் போடுறது. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, டியூட்டி அலோகேஷன். நம்ம ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த பிளான் சொதப்புனதுனால ஸ்டாஃப்ஸை வந்துட்டு ரீஅலோகேட் பண்ணி அவங்களுக்கு டியூட்டி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு இது வரும். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, ஹை அட்ரிஷன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு ஒரு மாதம் ஒர்க் பண்ணுறாங்க, 2ஆம் மாதம் ரிலீவ் ஆகி போயிடுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஆஸ் அ ஹெச்ஆர் சைட்ல இருந்து நம்ம ரெஸ்யூம்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆன்லைன், ஆஃப்லைன், எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ், இது மூலியமா ஸ்டாஃப்ஸ் நம்ம வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்துட்டு ஒரு அட்ரிஷன் நடக்குது அப்படின்னா நம்ம உடனே அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுக்க முடியும். ப்ரோ அந்த 3வது பாயிண்ட். சாரி ப்ரோ, மறந்துட்டேன். பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ கம்ப்ளைண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எம்ப்ளாயிஸ்க்கு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு இந்த பிஎஃப் இஎஸ்ஐ கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்களோட ஒரு கிராஸ் சேலரி வந்து 15,000 அப்படி இருக்குன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து சர்டன் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எம்ப்ளாயோட பெனிஃபிட்காக தான். அதனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. கம்ப்ளீட்டா எம்ப்ளாயி பெனிஃபிட்காக தான் அது கவர்மெண்ட் பண்றது. ஸோ அது வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான் அவங்களுக்கு. அவங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு இன்கேஸ் அவங்க ஜாப் விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இஎஸ்ஐ அவங்களோட பர்சனலான விஷயங்கள், லைக் அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இஎஸ்ஐ வந்து அவங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு புரிதல் வந்து ஸ்டாஃப் கிட்ட இல்லை. ஸோ ஆஸ் அ ஹெச்ஆரா நம்ம சைட்லேருந்து வந்து நம்ம அவங்களுக்கு அந்த புரிதலை கொடுத்து புதுசாக வர ஸ்டாஃப் யாராவது வராங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அதை வந்து ஒரு மேண்டேட்டரியான விஷயமா அவங்களுக்கு நம்ம பண்ணணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த 3 முக்கியமான விஷயத்த நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஹெச்ஆர் கண்டென்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்.